ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் எப்படி நாமளே செல்ஃபாக அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டெய்லி ஒரு வீடியோஸ் கொடுங்க அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து லாகின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது போல இருக்குது. ஓகே, இப்போ இந்த பேஜில் நெக்ஸ்ட் பேஜுக்கு லோட் ஆகி வந்திருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கேப்சாவை மிஸ்டேக் இல்லாமல் கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் தெளிவாக என்டர் பண்ணுங்கள். கீழே சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கொடுங்க. உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட இந்த பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து டவுன்லோடு ஆதார் பிவிசி கார்டு, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அந்த அட்ரஸ், இதை மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்டிருக்கோம். அப்டேட் ஆதார் அட்ரஸ் ஆன்லைன், அடுத்தது ஹெட் ஆஃப், அதாவது ஹெச்ஓஎஃப் பேஸ்ட் அட்ரஸ் அப்டேட், நம்மளுடைய ஃபேமிலியுடைய ஹெட், அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம ஹெட் ஆஃப் ஃபேமிலி, அதாவது குடும்பத் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அதை அவங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம அட்ரஸை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன், இந்த ஆப்ஷனுக்குள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் டு ஆதார் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ப்ரொசீட் டு ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது நேமு 2 வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் இன்னும் 1 வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ரஸ் வந்து நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ஆதாருக்கு மறுபடியும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸை இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட்டட் இதில் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக என்டர் பண்ணி லாஸ்ட்டுக்கு வாங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அது கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வைக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நாம் மேஜராக நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் இருந்தால் பண்ணலாம், இபி பில் வச்சுக்கலாம், கேஸ் பில் வச்சுக்கலாம், இல்லை வந்து நம்மக்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம ஏரியா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ ஒட்டி அந்த லெட்டரையுமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாக்குமெண்ட்ஸ், நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வியூ டீட்டெயில்ஸ் டு அப்லோட் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுங்க டாக்குமெண்ட்டை. இங்கே நீங்கள் உங்கள் மொபைல் கேலரியில் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்லோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெயிட், எங்கேயாவது இருக்கா நான் பார்க்குறேன். ஓகே, ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணல.
ஓகே, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி வச்சிங்க. முக்கியமாக நம்ம டாக்குமெண்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. அதுதான் ஈஸியாக அக்செப்ட் ஆகும். ஸோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அப்லோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பின்கோடு என்டர் பண்ணல, ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, பின்கோடை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். அடுத்த ஆப்ஷன் வந்து ப்ரிவியூ ஆப்ஷனு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரிவியூ ஆப்ஷனு இதில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணது வந்து கிளியராக டைப் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா எடிட் அப்டேட் அட்ரஸை கொடுத்து மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகணும். இது ரெண்டையுமே வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க, செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதாவது அலோவ் கொடுக்குற இது எல்லாமே ரெண்டு பாக்ஸையுமே எனேபிள் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். இதில் வந்து நீங்கள் ஒரு 50 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஓகே அப்படி அதுக்கான மெசேஜ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தென் அவங்க ஓகே கொடுங்க. அதே மாதிரி இதையும் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எது வழியாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அது பேமெண்ட்டுடைய கேட்வேக்கு போயிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே இவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 50 rupees பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கார்டிலேருந்து நீங்களே பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஜஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கிங்க. நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸும் வருங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 3 to 5 daysக்குள்ளே உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 to 5 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆதார் அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.